Hello guys, welcome to our channel. நம்ம என்ன பார்க்க போறோம்னா நானும் பட்டர் சிக்கனும் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். போன்ல பார்த்தாலே தெரியாது. சிக்கனை வாஷ் பண்ண போறாங்க. ஓகே, ஈஸ்ட்டை ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கோம். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 lemon, பாஸ் பண்ணிக்கிறாங்க. சிக்கன் தண்ணி பார்த்தியா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? சாப்பாடு சாப்பிடணும். எல்லாம் ஏறிடும். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், நீங்க சொன்னீங்க பெப்பர், அந்த பேர் தான் போச்சு. இருக்காது அவங்களுக்கு பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சால்ட் போடுறோம். மசாலாலாம் போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாங்க. ஆன் செய்கிறதுக்காக நம்ம மைதா 1 கிலோ எடுத்துருக்கோம். அது ஈஸ்ட்டு ஒரு 1/2 hour ரெடி பண்ண ஈஸ்ட் இருக்குது. கர்ட் எடுத்துருக்கோம், சால்ட் எடுத்துருக்கோம், இல்லை வாட்டர் எடுத்துருக்கோம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பட்டர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் சிக்கனுக்கு பட்டரை போட்டுக்கலாம். பட்டர் சிக்கனுக்கான பட்டர் சிக்கன் ரெடி. இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு மசாலாலாம் ரெடி பண்ணுவோம். அதை ரெடி பண்ணிவிடுவோம். அதே தவாளி இன்னும் கொஞ்சம் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ ஆனியனு
இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், பெப்பர், சால்ட் எல்லாம் போட்டு கொஞ்சம் சால்ட்டே பண்ணுறேன். அதுக்கப்புறம் தக்காளி, இங்கே இருக்க தக்காளி, பூண்டு, ஜிஞ்சர், கேஷ்யூ நட்டு, பச்சை மிளகா, வரமிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். வதக்கிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்தேன். பார்த்தா லைட்டாக கருகி போயிடுச்சு. இந்த கருகாமல் இருந்ததை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இது ஆறின உடனே அரைச்சிட வேண்டியதான். எப்படி கருகிருச்சுன்னு. இப்போ பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம். இதுலேயும் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலையும் ஊற்றிக்கலாம். போதும். அப்படியே இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதோ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே ஆட் பண்ணிடுவோம். அந்த மிக்ஸ் பண்ண மசாலாவும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருக்கோம். கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் இருக்க சிக்கன் ஆட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நான் எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். கல்லை நல்லா சூடு பண்ணிடுவாங்க. நல்லா கருப்பு. கேஸ் சூடு பண்ணுறது சின்ன கேஸ் வெடிச்சு என்ன பண்ணுவேன்? கேஸ் வெடிச்சு என்ன பண்ணுவேன்? வெடிச்சா என்ன பண்ணுவோம்? ஏன் போகிறது தெரியுமா? ஏன் போகிறது தெரியுமா? ஏன் எனக்கு தெரியாது. அதனால தான் ஒரு ஜோக் இல்லை இல்லையா? முடியாது. கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறேன். போகிற மாதிரி பண்ணுறேன். ஜன்னல் மட்டும் கம்பி இல்லை, போய் வெளியே வந்துடுறது. சொல்கிறாங்க எப்படி
இருந்தது? சூப்பரா இருக்கு. சூப்பராக செஞ்சு பாருங்க. என் தம்பி சொல்லாப்புல ரெசிபி எல்லாம் சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு நல்லா இருக்கும். என்ன அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. என் தம்பி சொல்ல டேஸ்ட் பக்காவாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.